இப்போ சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுகிறது மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்லா மேட்டர் தான். ஜாய் கிறிஸ்டல்லா அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வயத்துல குழந்தையும் குடுத்துட்டு அவர் வந்து இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தொடர்ந்து மீடியாவுக்கும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க அதில் சொன்னது என்னன்னா, அவர் ஏமாத்திட்டாரு, என்ன 2, 3 வாட்டி அடிச்சிருக்காரு. அதுவும் குக்கு வித்து கோமாளி செட்டில் வச்சு எங்களுக்கு கை கலப்பு நடந்திருக்கு. அதுமாரி 7 மாதம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய குழந்தைக்கு வந்து அவர் தான் அப்பா. அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நான் எடுப்பேன் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல பேர் இருந்துட்டு 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அது ஜாய் கிறிஸ்டல்லா மேலே தான் தப்பு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஜாய் கிறிஸ்டல்லா வந்து இப்போ கேஸ் கொடுத்துருக்கதே அப்படின்றது வந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டிக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணலை. ஆனால் ஜாய் கிறிஸ்டல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஜுடிஷியல் செப்பரேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி சொன்னதாகவும், அதனால தான் நாங்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிவோர்ஸ் பண்ணாமல் அவங்க சேர்ந்து வாழ்ந்து இப்போ குழந்தை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறதே வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிஸ்டல்லாவையுமே வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல லாயர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணாமலேயே அதுக்கு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக, இது 2 பேருக்கு மேலேயும் தவறு இருக்குது அப்படின்றதுக்காகவும், இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் ஜாய் கிறிஸ்டல்லா வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது, நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு போர்வை வந்து அவங்க மேலே வந்துடும் அப்படின்றதுக்காகவும் தான். இன்னும் அவங்களுடைய வயத்தில் வளர்கிற குழந்தை மாதம்பட்டியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜோடைய தான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே அவர் வந்து அந்த அவருடைய மூத்த தாரத்துக்கு குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவர் வந்து வெளி உலகத்துக்கு நான் ஸ்ருதி கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க முதல் மனைவி கூடயே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாய் கிறிஸ்டல்லா வந்து இந்த கேஸே கொடுத்துருக்காங்க. அவங்க கேஸ் கொடுத்துமே எதுவுமே நடக்கலை அப்படின்றதுக்காக ஆதங்கத்தில் திரும்பவும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சனல் வீடியோவையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். இதை பற்றி லாயர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேஸ் கொடுக்கறதுனாலையும் இது முக்கியமாக ஸ்ருதி இந்த கேஸை கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து 7 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், ஃபைனும் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. கோயிலில் தாலி கட்டுறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. கோயிலில் பொட்டு வைத்து அவங்க மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் தான் ஜாய் கிறிஸ்டல்லா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தாலி கட்டியிருந்தா கூட அது வந்து ரங்கராஜுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு பர்சனலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அனுப்பின வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்தே மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்க காசுக்காக தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க போல், அவர் வந்து ரொம்பவே பணக்காரரு, அதனால தான் இவங்க வளைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஜாய் கிறிஸ்டல்லாவை தான் வந்து ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க 2 பேருமே வந்து தவறு பண்ணியிருக்காங்க. முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்க கூட பழகி அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தையே வர அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மேலேயும் அது தவறு இருக்குது. ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கும் இவர் வந்து பெரிய ஆள் அப்படின்னு தெரியும். நிறைய லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணாலே அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அப்படி இருந்து தெரிஞ்சுமே வந்து இவங்க அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கும் ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகியிருக்கு. அவங்களையும் வந்து செப்பரேஷனில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் மாதம்பட்டி தான் ரங்கராஜ் தான் அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய முதல் கணவரையே டிவோர்ஸ் பண்ணினேன் அப்படின்றதே வந்து ஜாய் கிறிஸ்டல்லா இப்போ வந்து குற்றமாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் கல்யாணத்துலேயும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கும் இவர் தான் ஸ்கூலில் சேர்க்கும் போது சைன் பண்ணியிருக்காரு அப்பாவா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் 2 பேர் மேலேயுமே தவறு இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பாதிக்கப்படுறது அவங்களுடைய முதல் மனைவி ஸ்ருதி தான் அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்கு தான் இறக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.